கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த அருமையான கருத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான வேளையிலே நாம் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மைத்துடன் சிலாக்கித்தை பெற்றிருக்கிறோம். இந்த வேளையிலே தேவனுக்கு மகிமையாக கர்த்தரை தொழுகை நாம் துவக்க வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 234வது பாடலே நாம் பாடுவோமாக. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடு வாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாவல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜானம் அவர் ராஜனே, நாமந்தை அவர் மேய்ப்பனார், கெம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளது, அவரானாதி சத்தியம் மாறாமல் என்றும் நீக்குமே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, மீண்டுமாக இந்த நாளில் கூட உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உண்மை ஆவியோடும் உண்மைத்தோடும் சிலாக்கித்து எங்களுக்கு தலைமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். பிதாவே, கேட்ட உள்ளத்தை திறந்தர்களும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தே, இந்த நாளிலும் நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுதும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். உண்மையிலே நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம் அழைக்கப்பட்டதாக பரலோகத்தின் தேவனுடைய குடும்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் பிரிச்சுகளாக இங்கு அமர்ந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். பாருங்கள், உண்மைதானே. நாம் ஏதோ மற்ற புற மதத்தினரை போல அல்லது நாமகரண கூட்டத்தாரை போல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை நம்ம வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நாம் ஸ்நானம் எடுத்ததன் மூலமாக நாம் புதிய சிருஷ்டிகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரிச்சிகளாக
தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோம்? மாற்றப்பட்டு இன்றைக்கு அவர் என்ன செய்கிறோம்? தொழுது கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு பெரிய சாக்கியம்! இந்த உலகத்திலே அநேக மக்களுக்கு கிடைக்காது ஒரு பெரிய சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது சொன்னால் அது பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், எனக்கு அன்பான வேளையிலே நம் கத்திர வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க பலவுக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை தந்திருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக தேவ வார்த்தைகளை தெளிவில் அறிந்து கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். இன்றைய உலகிலே பாருங்கள், எத்தனையோ பேர் அடையாளத்தை நாடி அற்புதங்கள் நாடி நினைக்கிறார்கள். அநேகரை நினைக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வு சொல்லிக்கொண்டு மதத்தின் பேரில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பாந்தலே, அடையாளங்கள் அற்புதங்கள் இன்றைக்கு அவசியமில்லாத ஒன்று. கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகத்தான் நாம் தேவனுக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் அநேகம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய பொக்கிஷம். பாருங்கள், இது சட்ட நூல், தேவனால் கொடுக்கப்பட்டு ஒரு அன்பின் கடிதம். இந்த வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிறோம். நாமும் கூட இந்த உலகத்தில் செய்கிற அடையாளங்கள் அற்புதங்களை செய்யக்கூடாது, நம்ப வேண்டிய அவசியமில்லை, அதை பற்றி கவலைப்பட அவசியமில்லை. பாருங்கள், பள்ளிப்பாட்டின் காலத்தில் கூட பலவுக்கு தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு இப்படியாக அவர் அறிவுரையாக ஆலோசனை சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்கள், உபாகமம் பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்புக்குரியோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுப்ப நிலவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. ஆம், பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியாக அவர் சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று தேவன் கற்பனை தந்திருக்கிறார், வேத வசனை தந்திருக்கிறார். அவைகளை நீங்கள் செய்யுங்கள், முழு மனதோடு இட்டுக்கொண்டு இடத்தில் அன்பு கூறுங்கள். அதை விட்டு சொப்பனத்தையோ அல்லது அடையாளத்தையோ அற்புதத்தை செய்ய வேண்டாம், நீங்கள் நம்ப வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அன்றைக்கு பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி, அதே போல் இன்றைக்கு நீங்கள் நானும் கூட அடையாளங்களை அற்புதம் நம்பி நாம் கிறிஸ்துவுக்கு வரவில்லை. தேவ வசனத்தை கேட்டு தேவ வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகிலே பாருங்கள், அநேகர் பொய்யான அடையாளங்களை அற்புதங்கள் செய்கிறார்கள், சொல்கிறார்கள். ஆனால் அது எந்த விதமான சாட்சியோ நிறுவனமோ கிடையாது. மக்கள் மத்தியிலே பொய்களை சொல்லி தவறான போதனை சொல்லி நினைக்கிறார்கள். ஏமாற்றி கொண்டு வருகிற மக்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆக நீங்கள் நானும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், பரலோக தேவன் உலக மக்களுக்கு முன்பதாக இயற்கைக்கு மாறாக
அவருடைய பிள்ளைகளை கொண்டு அடையாளங்களை அற்புதம் செய்தார். பயிர்பாட்டு காலத்திற்குள்ள பாருங்கள், அந்த அற்புதங்கள் சாட்சிகளோடு கூட நிறுவனத்தோடு கூட அநேக பார்க்கக்கூடியதாக இருந்ததை பாருங்கள். அதுதான் உண்மையான அற்புதம், அடையாளம். வேத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவா மூலமாக பலூத்தின் தேவன் என்ன செய்தார்? அடையாளங்களை அற்புதம் செய்தார். தேவன் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது பாருங்கள், யோசுவாவுக்கு சொன்னேன் ஒரு ஆலோசனை புத்திமதி பாருங்கள். யோசுவா 1 அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம் பாருங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு தினமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளபடிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆம், மோசே மூலமாக நீ பெற்ற அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்? கவனமாக ஏற்றுக்கொள்ளு. அது என்ன செய்யாது? அதை விட்டு விலகாது. அப்படி செய்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாயாம். அது மாத்திரமல்ல, சொல்லும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அது தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கற்றிடவில்லையா? பலங்கொண்டு திறமனதாயிரு, திகையாது, கலங்காது. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஆமரிமாள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு, பசுதான் கொடுக்கப்பட்ட வசனத்தை கேட்டு அதிமிடம் ஜீவிக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். எப்பொழுதும் பலங்கொண்டு திறமனதாயிருப்போம். நமக்கு இந்த வேத வசனம் போதுமானதாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே தான் மற்ற அடையாளங்களை குறித்து அற்புதங்களை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நாம் கவலைப்பட வேண்டி செய்கிறார்கள் அநேகர். அதுக்கு என்ன இல்லை? சாட்சிகள் கிடையாது, நிறுவனங்கள் கிடையாது, பொய்யான அடையாளங்களை பொய்யான அற்புதம் செய்கிறார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் யோசுவா மூலமாக செய்த அற்புதத்தை பாருங்கள். அங்கு சாட்சிகள் இருந்தது. முதலாவதாக யோசுவா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தும் பொழுது யோர்தான் நதியை கடந்து சென்றார்கள். யோர்தான் நதி அது ஒரு பெரிய நதியாம் பாருங்கள். அந்த நதியின் பக்கத்தில் வந்து இஸ்ரவேல் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நதிக்குள்ளே அவர்கள் இறங்க முடியாது, நதிக்குள்ளே செல்ல முடியாது. அந்த நதி கரை புரண்டு ஓடுகிற நதி. அந்த யோர்தான் நதியின் மூலமாக திரளான நிறைய அதிகமான தண்ணீர் வருமாம், கரை புரண்டு ஓடுமாம். அதில் என்ன செய்யணுமாம்? அவர்கள் கடக்க வேண்டும். அதை கடப்பதற்கு தேவன் யோசுவாவுக்கு என்ன செய்கிறார்? கற்றுகிறார் பாருங்கள். வாசிக்கலாம். யோசுவா 3 அதிகாரத்துக்கு திருப்பவும் பாருங்கள். யோசுவா 3 அதிகாரம் 15, 16 வாசிக்கலாம் பாருங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஊடிவரும் தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடிவரும் தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்களாம். யோர்தானுக்கு எதிரே எரிகோ பட்டணம் இருக்கிறது. அந்த எரிகோவுக்கு கடந்து போனார்கள். பாருங்கள், தேவன் சொன்னார் மோசே யோசுவாவிடத்திலே, அதாவது உடன்படிக்கை பெட்டியை முன்பதாக தூக்கி கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகிறவர்கள் அந்த யோர்தான் அந்த நதியிலே அவள் கால்களை வைக்கும் பொழுது அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்து தண்ணீர் குவியலாக ஒரு புறமும் மற்றொரு புறம் குவியலாக என்னவாம் இருக்குமாம். இடையிலே ஒரு பாதையானது ஏற்படும். இது
மோசே மூலமாக எகிப்து தேசத்திலிருந்து பார்வோன் பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வர முடியாமல் தவிக்கும் பொழுது தேவன் மோசே மூலமாக அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்படியாக அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து நின்றதாம். அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து, அதே போல இந்த யோர்தான் நதியும் யோசுவா மூலமாக இரண்டாக பிளந்தது. அங்கு வழி ஏற்படுத்தப்பட்டது. அந்த யோர்தான் நதியின் வழியாக அவர்கள் எரிகோவுக்கு புறப்பட்டு வந்தார். இது அற்புதம். இஸ்ரவேல் யாரும் பார்த்தார்கள். இதற்கு அவர்களெல்லாம் சாட்சி. இது உண்மை, இயற்கைக்கு மாறாக நடந்த அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதம் இன்றைக்கு யாராவது செய்ய முடியுமா? செய்திருக்கிறார்கள்? இல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் யோசுவா மூலமாக யோர்தான் நதியை கடக்க செய்தார். இது ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். அது மாத்திரமா? இன்னொரு அற்புதம், அதே யோசுவா மூலமாக எரிகோ பட்டணத்தை தேவன் அழிக்கும்படியாக யோசுவாவுக்கு அவர் சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகாரவரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவுண்டாராம். தேவன் சொன்னார் யோசுவாவுக்கு. எரிகோவை பட்டணத்தை சுற்றி ஒரு பெரிய மதில்கள், அந்த மதில்கள் அகலமாயிருக்கும். அது அஸ்திவாரம் ஆழமாக போட்டு பெரிய பெரிய கற்களை வைத்து கட்டப்பட்ட அந்த சுவர், அந்த மதில் சாதாரணமாக இடிக்க முடியாது. சீனாவில் அப்படிப்பட்ட ஒரு பெரு சுவர் இருக்கிறதாம் பாருங்கள். அந்த காலத்து ராஜாக்கள் தங்கள் நாடுகளை பாதுகாக்க என்ன செய்வார்களாம்? அந்த நாட்டை சுற்றி இப்படியாக மதில் சுவை எழுப்புவார், யாரும் உள்ளே வர முடியாதபடி. அதே போல எரிகோ பட்டணத்துக்கு போகக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய மதில் அங்கு இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த எரிகோ பட்டணத்தை யோசுவாவுக்கு கட்டிட்டான். உனக்கு அந்த எரிகோ பட்டணத்தை, அதில் உள்ள ஜனங்களை, அதில் ராஜாக்களை உன்னிடத்து ஒப்புவிக்கிறேன். அந்த எரிகோ பட்டணத்தை தேவன் அழிப்பு செய்தார். எப்படி? இஸ்ரவேல் மக்கள் கையிலே அந்த மதில்களை இடிப்பதற்கு கடப்பாறையோ அல்லது மற்ற எந்த ஒரு ஆயுதமோ இல்லை. இவர்கள் வீசினார்கள். தேவன் சொன்னார், எரிகோ பட்டணத்தை 6 நாட்கள் ஒவ்வொரு முறை என்ன செய்யுங்கள், சுற்றி வாருங்கள். 6 நாளும் ஒரு முறை என்ன செய்தார், சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்தார்கள். 7 முறை சுற்றி வந்த பிற்பாடு அந்த 7ஆவது முறையிலே எக்கால சத்தம் துணிக்கிறார்கள். ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்போது என்ன ஆனது? அந்த எரிகோ பட்டணத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இன்னொரு விஷயம் பாருங்கள். அந்த எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பின்புறமாக அவர் விழவில்லை, அது உட்புறமாக விழுந்ததாம். அப்போது எரிகோ பட்டணத்தில் அத்தனை பேரும் மடிந்து போனார்கள். அந்த எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டது, யோசுவாவுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இதை பாருங்கள். இது யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பாருங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாய் கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். ஆமாம், சிவந்த சமுத்திரத்தை எப்படி தேவன்
வற்றி போகச் செய்து அதை கடக்கும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்தது போல யோர்தான் நதியையும் கடக்கும்படியாக தேவன், இது ஒரு அற்புதம். இயற்கைக்கு மாறாக தேவனால் யோசுவாவுக்கு செய்த பெரிய அற்புதம் பாருங்கள். இது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துக்கிறார்கள், சாட்சியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படி ஏதாவது ஜனங்கள் செய்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. மக்களை ஏமாற்று வண்ணமாக பொய்யான அடையாளங்களை, பொய்யான அற்புதங்களை இன்றைக்கு அநேக மக்கள் செய்து நினைக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை தர முன்னேறுவதற்காக பாமர மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களாயிருக்கிறார்கள் பாருங்கள். அது நீங்கள் நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போம், அதுமாரி நடப்போம், இதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நீங்களும் நானும் கூட பொய்யான அடையாளம் அற்புதம் செய்யக்கூடிய மக்களை கண்டால் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவோம், அது தவறு என்பதை உணர்த்துவோம். அது மாற்றி இன்னொரு அற்புதம் பாருங்கள். அதை யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாசியின் ராஜா, எக்குனின் ராஜா என்கிற எமோரியின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக, யோசுவாவுக்கு எதிராக இந்த 5 ராஜாக்களை செய்தார்கள், யுத்தம் பண்ணினார்கள். அந்த யுத்தத்தை தேவன் அனுமதித்தார். அவர்களை தேவனின் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி அவர் சொல்லி வாசிக்கலாம் பாருங்கள். அது 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு நீ பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றாம். தேவன் ஏற்கனவே யோசுவாவுக்கு தேவன் கட்டளிட்டார், யாரும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆகவே என்ன செய், நியாயப்பிரமாணத்தை உன் வாயிலே ஏற்றுக்கொண்டு அது இரவும் பகலும் தியானி என்று சொன்னார். ஆம், நீங்கள் நானும் கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு இதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்ய காத்திருக்கிறார். அது யோசுவாவுக்கு சொன்னார், நீங்கள் அதை குறித்து பயப்படாது. ஆம் பாருங்கள், யோசுவா அந்த ஜனங்களோடு கூட போராடினார், யுத்தம் பண்ணினார். நாட்கள் கடந்து கொண்டே போனது, மணிகள் நகர்ந்து கொண்டே போனது, நேரங்கள் நகர்ந்து கொண்டே போனது. அது சூரியன் அஸ்தமித்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, இருட்டாகிவிடும் என்று சொல்லி யோசுவா பயந்து தேவனிடத்திலே கேட்டான். வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயன் மேல் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றானாம். தேவத்திலே கேட்டான். சூரியன் மறைந்து விடக்கூடாது, இருட்டாகிவிடக்கூடாது, சூரியன் அப்படி நிற்க வேண்டும் என்று சொல்லி, தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவத்திலே கேட்கின்றான். தேவன் அதை அனுமதித்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும்படி சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பாருங்கள், சூரியன் மறையாமல் நடுவானத்தில் நின்றதாம், பகலாக இருந்ததாம். அந்த அளவுக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவோடு என்ன செய்தார்? அற்புதத்தை செய்தார். சூரியன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது நின்றது, சந்திரன் அதே நின்றது. பாருங்கள், இது எவ்வளவு எப்படி அற்புதம்! இந்த அற்புதத்துக்கீடாக ஏதாவது இருக்குதா? பாருங்கள், இயற்கைக்கு மாறாக இதுதான் அற்புதம், இதுதான் அடையாளம். இன்றைக்கு செய்கிற மக்கள் என்ன அற்புதம் செய்கிறார்கள்? பொய்யானவைகளை சொல்லி, ஒரு சாட்சிகள் இல்லாதபடி, ஒரு நிறுவனம் இல்லாதபடி மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களாய். ஆகவே நீங்கள் நானும் கவனமாக இருக்க வேண்டும்.
தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது பாருங்கள். ஆக இதை சொல்லி பாருங்கள். அடுத்த வசனத்திலே, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டே அந்நாள யுத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணாராம். இப்படி நடந்ததே கிடையாதாம். அந்த அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார் பாருங்கள். 3 அற்புதங்கள். இதுதான் அற்புதம். இதற்கு சாட்சிகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அதாவது நிறுவனமாக இருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட அற்புதம் இன்றைக்கு யார் செய்யக்கூடும்? இப்படிப்பட்ட அடையாளங்களை அற்புதங்களை செய்துதான் இந்த கர்த்தருடைய வசனம் நமது கருத்தில் இருக்கிறது பாருங்கள். எபிரேயர் சொல்லும் பொழுது பார்த்துக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம் பாருங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டலால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தமிழ் சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோமாம்? இது ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. வேதவசத்தில் வாசிக்கும் பாருங்கள். அப்போஸ்தலர் உறுதிப்படுத்தினார்கள். மார்க்கு இருந்த சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் பாருங்கள். மார்க்கு 16:20 பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினாராம். அப்போஸ்தலர்கள் அடையாளங்களை செய்து அற்புதம் செய்து இந்த வசனம் உறுதியாக்கப்பட்ட வசனம் நமது கரங்களில் இருக்கிறது. நம்மிடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். இது நமக்கு போதுமாக இருக்கிறது பாருங்கள். அடையாளத்துக்கும் அற்புதத்துக்கும் என்ன இல்லை, அவசியமே இல்லை பாருங்கள். வேதவசனத்தில் வாசிக்கும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13, 16, 17 வாசிக்கலாம் பாருங்கள். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேனினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கரிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனங்களாக இருக்கிறதாம். இது நமக்கு போதுமானது. இந்த வசனம் நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றுகிறது. எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. தேவனுக்கு முன்பாக தேனிகளாக மாற்றுகிறது. நமக்கு உபதேசிக்கிறது, சீர்திருத்தம் செய்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, நீதியை படி இதை விட என்னவென்று நமக்கு பாருங்கள். ஆகவே எனக்கு அன்பாந்தலே கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம், இதை பிரசங்கிப்போம். இதை கேட்டு இதை விசுவாசித்து அவர் தேவப்பிள்ளையாய் மாற முடியும். விசுவாசம் என்பது தேவ வசனத்தை கேட்பதனால் வரக்கூடியது பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வராம் பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் தான் விசுவாசம் வரும். அதனுடைய கணிகேசரார்கள் அடையாளங்களை சொல்லி அற்புதங்களை செய்து அது மூலமாக விசுவாசித்தோம் என்று சொல்லி ஒரு தவறான எண்ணங்களை மக்கள் மத்தியில் என்ன செலுத்தி நிற்கிறார்கள். அதுபோல் உண்மை. தேவ வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதற்கு நாம் திருப்பி வந்து பாருங்கள். இந்த உண்மையைத்தான் நாம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு செய்கிற அடையாளத்துக்கு அற்புதத்துக்கு இல்லை, சாட்சிகள் கிடையாது. ஆகவே தேவன் பழைய ஏற்பாட்டின் காலம் செய்த அற்புதம்
அதே போல புதிய ஏற்பாட்டிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை அடையாளங்கள் செய்திருக்கிறார். அவைகள் இயற்கைக்கு மாறாக எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார். அதுதான் அற்புதம், அதுதான் அடையாளம். எனக்கு அன்பாந்திலே இப்படி அற்புதத்தின் மூலமாக அடையாளங்கள் மூலமாக நமக்கு நானது இந்த பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் விசுவாசிப்போம், இதுவே நடப்போம். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமரிமாலே இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் நானும் மற்ற மக்களை சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் மூலமாக சுவிசேஷத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவோம். இது கேட்டு நீங்களும் கூட செய்யுங்கள். மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் தாம் இந்த வசனங்களையும் கேட்டு மனைவரையும் ஆசிரிப்பார். ஜெபம் செய்வோமாக. இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்து நல்ல பிதாவே, இந்த நாளும் உமது வசனங்களை ஆராய்ந்து பார்க்க தகப்பனே எங்களுக்கு தந்தந்த மேலான கிருபைக்காக தேவனுக்காக தோற்றிருக்கிறோம். இது அநேகர் கேட்கத்தக்கதாக இதை அறிந்து உணர்ந்து உமக்கு பிரியமாய் ஜீவிக்கத்தக்கதான வாய்ப்பளித்தாரும். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். எங்களுடைய பாவக்குற்றமாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் மேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்றின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.